ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹன்னோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாத பலன்கள். வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை, 15/5/2026 முதல் 14/6/2026 வரை இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்கள். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய உலகத்திற்கு உங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வைகாசி மாதம். ஏகப்பட்ட திருமணங்கள் எதற்காக அந்த வைகாசி மாதம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. வைகாசி மாதம் திருமண வைபவங்கள், சுபயோக அத்தனை காரியங்களும் வைகாசி மாதம் நடக்கும். இதன் என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி 2ஆம் இடம். பலவிதமான செல்வ யோகங்களும், தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், திருமண யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு வைகாசி மாதம். இதற்கு காரணம் உலகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சூரியனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது, 2ஆம் இடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றான அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, எப்படி நம்ம சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பார்க்கிறோமோ, அதே போல காலபுருஷ தத்துவம் அப்படின்றது மேஷம் முதல் 12 மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்கள். இதுல முதல் கட்ட லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்தை லக்னமா அடுத்து இந்த உலக பலன்களை சொல்லும் பொழுது மேஷத்தை லக்னமா அடுத்து அதற்குரிய பலன், அதுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்துக்கு 2ஆம் இடமான உலகத்திற்கு தனத்தையும் செல்வத்தையும், பொன் பொருள் செல்வம் வாரி வழங்கக்கூடிய தொழில், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், சொத்து யோகம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரன் சூரியன் உட்காரும் பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வங்களை தரப்போகிறார். அதற்காகத்தான் சித்திரை மாதம் முடிஞ்சதும் வைகாசி மாதம் ஏகப்பட்ட திருமணங்கள், ஏகப்பட்ட வீடு வாசல் கட்டக்கூடியது, ஏகப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது புதுமனை புகுவிழா நடத்துவது அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த பிரம்மசாஸ்திரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது, பொது பலன்கள் சொல்லும் போது மேஷத்தை லக்னமாக வைத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு நல்ல செல்வங்கள் பெருகும், தொழில் பெருகும், வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்காரு. அவர் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். நாட்டே ஆண்டார். பல செல்வங்களை, கோடிக்கணக்கான செல்வங்களை கட்டி ஆண்டார். சரி, அப்படிப்பட்ட வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எல்லாமே இப்ப பொதுவான இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 ஒண்ணுக்கு நட்பாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் இங்கே நான் சொல்லுகின்ற பலன்களும் அதற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன் தெளிவாக கிடைக்கும். அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே வைகாசி மாதம் செல்வங்களை கொட்டி தருகின்ற வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு. மிதுனம் அறிவுத்திறமை, கல்வி திறமை, பேச்சு திறமை எல்லாம் சிறப்பாக இருக்கு.
அதை விட இன்னைக்கு ஒரு அற்புதமான யோகங்கள், வைகாசி மாதம் அற்புதமான யோகம். என்ன அப்படி யோகம் அப்படின்னா, பொதுவாக உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, பொருளாதார முன்னேற்றம், அதாவது தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம். என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டுச்சோ அந்த தடைப்பட்ட காரியங்களை ஒவ்வொன்றாக வெற்றி பெறக்கூடிய காலம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். செல்வங்கள் செழித்து ஓங்கும். செல்வங்கள் செழித்து ஓங்கும். முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் விறுவிறுப்பாக ஒரு முனைப்போடு அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வெற்றியான காலம். புரிஞ்சுட்டீங்களா? ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவன், நீங்க அசந்து தூங்கிறாதீங்க, விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், பயணத்தை ஏற்படுத்துங்கள். இங்க எங்க போய் ஒரு ஆளை சந்திங்கன்னு சொல்லி அவர் போய் 3ஆம் இடத்து அதிபதி பயணத்துக்குரிய 12ஆம் இடத்துல உட்கார்றார். அப்ப 12ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும், உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் போய் சூரியனோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலை. அப்ப ஒரு முக்கியமா ஒரு சொத்தை விற்கணும், ஒரு சொத்தை விற்கணும் அப்படின்னா அந்த சொத்து கண்டிப்பா, அந்த சொத்து வித்தாத்தான் ஒரு முக்கியமான காரியம் நடக்கும். ஒரு திருமண காரியமோ இல்லை அடுத்து வேற ஏதாவது முதலீடு, வேற சொத்து வாங்குறதுக்கு முதலீடோ இல்லை வேற வாகனங்கள் வாங்குறதுக்கு முதலீடோ, அதை செய்யறதுக்கு தயாரா இருப்பீங்க. ஏன்னா அடுத்த கட்டம் முன்னேற்றம். ஏற்கனவே ஒரு சொத்து வாங்கியிருந்தா அடுத்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு காலம். ராசிக்கு அதிபதி சூரியனோட சேர்ந்து அப்ப 4ஆம் இடத்துக்கு வரியாதிபதியே சூரியன். இப்ப 4ஆம் இடத்துக்கு வரியாதிபதி, 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து வாகனங்கள். அப்ப இரண்டையும் விரயம் பண்ணி வேற சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். பிரம்மாண்டமா இருக்கும், நல்லா இருக்கும், சொத்து சூப்பரா இருக்கும். நீ வாங்கக்கூடிய சொத்து ஒரு திருப்தியா இருக்கும். இதுக்கு அடுத்தாப்புல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல ஆட்சி பெறார். அப்ப வழக்கில் வெற்றி, எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, வழக்கில் வெற்றி, பல பதவியில் உயர் பதவி, பயணத்தால் நன்மை, திருமணத்தால் யோகம், பூமிகளால் யோகம், நல்ல பதவியால் முன்னேற்றம், நல்ல உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், பூமியிடம் கிடைக்கும், வாகன யோகம் உண்டு, சொத்து யோகம் உண்டு. இவ்வளவு பிரமாதமான காலங்கள் இந்த மிதுன ராசிக்கு ஏற்படுகின்றது. நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்குங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். 6ஆம் அதிபதி ஒரு பதவியை கொடுப்பார். அதே 6ஆம் அதிபதி வம்பு வழக்கில் தீர்த்து வைப்பார். அப்போ சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துடும். எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை. 6ஆம் இடம் எதிரிகளை வைக்கிற லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த வைகாசி மாதத்துடைய சிறப்பே இதுதான். சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது ஒரு சொத்தை வித்து அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட சொத்தை வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குவது. சில பேர் வெளியூர்ல போய் படிக்க நல்ல முன்னுக்கு வரணும், சில பேர் டாக்டரை படிக்கணும், இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு ட்ரைனிங்க்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா போகலாம். அரசாங்க வேலைக்காக பயிற்சிக்காக வெளியூர் வெளிமாநிலங்களில் போய் பயிற்சி எடுக்கணும்னா அதுக்கும் போகலாம். அடுத்த கட்ட முன்னேற்றம் சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? கொஞ்சம் தாமதம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் தாமதப்பட்ட, அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்காரு. ஆக நீங்க முயற்சிகள் செய்யக்கூடியது வெற்றி வரக்கூடிய இடத்துல உங்க ராசியிலே குரு சுக்கிரன் உட்கார்ந்துருக்காங்க. அதிர்ஷ்டக்காரகன், அதாவது மகாலட்சுமி யோகத்துல உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரனாகப்பட்ட குருவோட சேர்ந்து உங்க முயற்சி அனைத்தும் வெற்றி அடைந்து மிகப்பெரிய பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு சுக்கிரன் உட்கார்ந்துருக்காங்க. ஆக நிச்சயமா பெரிய பதவி கிடைக்கும், மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், மிகப்பெரிய அதிர்ஷ்டம்.
அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர சுக்கிரன் உங்க இடத்துக்கு வந்தாச்சு. 5ஆம் அதிபதி சுக்கிரன் உங்க இடத்துக்கு குருவோட வந்தாச்சு. அதான் குரு வந்து பெருஞ்செல்வம். அந்த பெரும் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் பெரும் பதவியும் கொடுக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து சுக்கிரன் வந்தாச்சு. ஆக சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பெரிய மகாலட்சுமி யோகத்தில் உட்கார்ந்தாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் வைகாசி மாசத்தினுடைய சிறப்பு. நிச்சயமாக பிரமாதமா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. மாபெரும் வெற்றி வளர்ச்சி, மாபெரும் வெற்றி வளர்ச்சி. மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. லைஃப்ல இது ஒரு பெரிய முன்னேற்றம். லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை. அதாவது வாழ்க்கையில எத்தனையோ விதமான திருப்பு முனைகள் வரும். இந்த திருப்பு முனை வந்து மற்றவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய திருப்பு முனை. ஏன்னா லைஃப் அப்படித்தான், அவ்வளோ அதோட முடிஞ்சு நினைச்சோம். இன்னைக்கு பெரிய லெவலில் வந்துட்டானே, நல்ல பதவிக்கு போயிட்டானே, இவெல்லாம் என்னைக்கு படிக்க போறான் நினைச்சு படிச்சுட்டான், பெரிய பதவியில் பெரிய நல்ல படிச்சு பெரிய பதவிக்கு போயிட்டான். அப்படிலாம் சொல்லக்கூடிய ஊர் உலகம்லாம் ஆச்சரியப்படக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு 5ஆம் அதிபதி வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன். 5ஆம் அதிபதி புண்ணியக்காரகன். அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் அதுல எத்தனை தோஷம் இருந்தாலும் நீங்கிடும். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாலே அந்த இடத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் அடி தூளாக்கப்பட்டு அடிச்சு தூளாக்கப்பட்டு அடி மேல் அடி வச்சு அம்மி நகரம் என்பது போல அடிச்சு தூள் கலப்பிடுவாங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதே நேரம் இது பொது பலன். இது வைகாசி மாதத்தில் இதுதான் சிறப்பு. வெற்றி நிச்சயம், வெற்றி வாகை சூடக்கூடிய வெற்றி வளர்ச்சி. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. உங்க தனிப்பட்ட நல்ல கவனிங்க. இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 நட்பா இருக்கணும். 2 நட்பா இருந்தா தான் உங்களுடைய முழு பலன்களும் முழு வெற்றியை கொடுக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.